கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அதிசயமான, அற்புதமான, ஆறுதலான, அடைக்கலமான ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஏசாயா 25:4, நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர். ஏழைகளுக்கு அவர் பெலனும், நெருக்கப்படுகிற எளியவருக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக நம்ம அப்பா ஏசப்பா இருக்கிறார். ஒரு கடுமையான ஒரு வெயிலில் ஒரு குளிர் காற்று கிடைக்காதா? ஒரு குளிர்ந்த தண்ணீர் கிடைக்காதா? ஒரு கடுமையான வெயிலில் நான் போய் கொண்டு இருக்கிறேனே, என் நாக்கு வறண்டு போய் கொண்டு இருக்கிறதே இந்த கலங்குகிற வேலையிலே கடுமையான வெயிலுக்கு அவர் குளிர் நிழலாய் என் தகப்பன் இயேசு வருகிறார். பெருவெள்ளத்துக்கு அவர் புகலிடம். அவர் இந்த நாளிலே கடுமையான வெயிலில் நடக்கிற ஒரு சூழ்நிலை, கடுமையான போராட்டம், கடுமையான வேதனை, எரிச்சல் உள்ள ஒரு போராட்டமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ நினச்சிங்கன்னா அவர் குளிர் நிழலாய் உங்களுக்கு இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு அவர் புகலிடம், அவர் அடைக்கலம். அதனால் இன்னைக்கு பெரு வெள்ளத்துக்குள்ளே மாட்டி தவிக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? கடுமையான வெயிலுக்குள்ளே நான் போய் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், குடும்பத்தில் நெருக்கங்கள் வரலாம், போராட்டம் வரலாம், கடுமையான வெயில் வரலாம். ஆனால் அவர் சொல்லுகிறத பார்த்துக்கொள்ளுங்க, அவர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவருக்கு அவர் திடனுமாக இருக்கிறார். அவர் திடனை கொடுக்கிற கர்த்தர், அவர் பெலனை கொடுக்கிற கர்த்தர். இந்த நாளிலே பயப்படாதிருங்கள். கடுமையான வெயிலுக்குள்ளே பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கீங்களா? கடுமையான போராட்டத்துக்குள்ளே குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அவர் உங்களுக்கு ஒரு குளிர் நிழலாய் அவர் வரப்போகிறார். ஏழைகளின் பெலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பெலனே, எளியவரின் திடனே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. இன்னைக்கு என் தகப்பன் இயேசு உங்களுக்கு குளிர் நிழலாய் வரப்போகிறார். அவர் நெருக்கப்படுகிற உங்களை தப்புவிக்க போகிறார். அவர் ஒருபோது உங்களை, அவர் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், பெரிய வெள்ளத்துக்கு தப்பிக்கிற ஒரு பெரிய அடைக்கலமாக அவர் இருக்கிறார். பயப்படாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். பயப்படாதீங்க. கடுமையான வெயிலில் ஒரு குளிர் நிலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. இன்றைக்கி ஒரு சந்தோஷம், இன்றைக்கி ஒரு சமாதானம், இன்றைக்கி ஒரு மேன்மை, இன்றைக்கி ஒரு அதிசயம், இன்றைக்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. எல்லா போராட்டமும் இன்றைக்கி மாறப்போகுது. அவர் திடமனதை உங்களுக்கு கொடுக்குறார், மன தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, குளிர் நிழலை உங்களுக்கு கொடுக்குறாரு. எந்த வெயிலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், அவர் பெரியவர். கர்த்தரை துணை நிற்கிறார். பயப்படாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு மேலே உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும், உங்களுடைய பெலன் கடந்து வரட்டும், உங்களுடைய அற்புதம் கடந்து வரட்டும், உங்களுடைய அதிசயம் கடந்து வரட்டும், உங்களுடைய விடுதலை கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். பெருவெள்ளத்துக்கு ஆண்டவரை நீங்கள் புகலிடம், ஆண்டவரே கடும் வெயிலுக்கு நீங்கள் குளிர் நிழல் தகப்பனே, ஆண்டவரே நெருக்கப்படுவர்களுக்கு நீ தஞ்சம் ராஜா. எத்தனையோ கடன் பிரச்சனை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், விளைவினத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே நிந்தையில் அவமானத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கி விடுதலை கொடுக்க போகிறீங்க, எல்லாவற்றிலிருந்து என்னை தப்பி வைக்க போகிறீங்க தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.